உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க மத்தியில் நீங்க அற்புதங்களை செய்ய ஒரு வல்லமையுள்ளவராயிருக்கிறீர், அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத, நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அற்புதமான காரியங்களை நாம் கர்த்தர் மத்தியில் இன்னைக்கும் நீங்கள் செய்கிறபடினால் உம்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் எட்டாததும் அப்பா, நாங்கள் நினையாததும் அப்பா, நாங்கள் எதிர்பார்த்திராதும் நன்மையான காரியங்களை செய்கிறவரே, அதற்கு உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள்
பெரிய காரியங்கள் செய்திடுவார். மாதத்தில் அற்புதங்களை செய்யுங்க. பெரிய காரியங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புடுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இந்த வருடத்திலே கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம் மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வருடம் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கனால இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த நேரத்திலும் கூடப்பா இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. பேசுவது நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவேன்னு சொன்ன வார்த்தையின்படியாகப்பா நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு நாமம். எசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தோம்னா அவர் அதிசயமானவர் என்று சொல்லி அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்திலே அதிசயமானவர் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவர் முதலாவது ஊழியத்திலேயே அவர் அதிசயமானவர், பிறப்பதிலே அதிசயமானவராக இருந்தார், ஊழியத்தின் பாதையில் அதிசயமானவராக இருந்தார், அவர் அற்புதம் செய்வதிலே அதிசயமானவராக இருந்தார், அவர் எல்லாவற்றுக்கும் இல்லாமற்ற அதிசயமானவராக இருந்தார். சேவகர்கள் அவரை விசாரிக்கும்படியாக பல காரியங்களே சொல்லுகிற அந்த நாட்களிலே அவர் பிரதான ஆசாரியத்தை மற்றவர்கள் சொல்கிறாங்க, இவர் அவர் பேச்சிலும் ஒரு வார்த்தையிலும் அவர் செய்கையிலும் அவர் மிகவும் அதிசயமானவராக காணப்படுகிறார். அவர் பேச்சில் அதிசயம் காணப்பட்டது என்று சொல்லி அழகாக அவருக்கு சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாவற்றிலும் மத்தியிலே அவர் அதிசயமானவர் என்று சொல்லியிருக்கனால இந்த வருடத்திலே நமக்கு அதிசயங்களை காணப்படுகிறான். எத்தனையோ கடந்த வருடம் முழுவதுமாக நமக்கு பார்த்திருக்கலாம். கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தாரு, கர்த்தர் எத்தனையோ காரியங்களை சொன்னார், ஆனால் காரியம் நடக்கவில்லையே, காரியம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நம்ம பல சூழ்நிலையில் நம்ம யோசித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த 26வது வருடத்திலே நான் உன் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம அதிசயங்களை காணப்பண்ணுகிறவராக இருக்கிற அப்படின்னாலே நன்றியோடு அவரை துதித்து இந்த வருடத்தை நாம் ஆரம்பிக்க போகின்றோம். முதலாவது இந்த பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தை படித்தோம்னா, யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமையாகத்தான் கடந்து வந்தாருங்க. ஆனால் அடிமையாய் கடந்து வந்த ஜனங்கள் அந்த கடைசி யோசேப்பும் பார்வோன் ராஜாவும் மரித்த பிறகு அவர்கள் நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. அந்த எகிப்தின் ஜனங்கள் மத்தியில் மிகவும் வேதனைப்பட்டபடியினாலே 430 வருஷம் முடிந்த அந்த நாளில் தானே கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக, அந்த தேசத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஒரு பெரிய சேனையாய் அந்த இடத்திலிருந்து எழும்பினாங்க.
எழும்பி அவங்க கடந்து போகிற வழியில் தானே அவர் வந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதிசயத்தை காண பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக 3 காரியங்களை குறித்து கர்த்தர் எப்படி அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம இந்த நாட்களை பார்க்க போகின்றோம். முதலாவது காரியத்தை குறித்தோமானாக்க, முதலாவது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் அதிசயமாக தடைகளை நீக்குகிறவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதிசயமான தடைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாற்றி கொடுக்கிறார். எப்படி அதிசயத்தை செய்கிறார் என்று பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது வந்து எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போகிற வழியிலே எல்லாம் பொண்ணுடைமைகள் வெள்ளியுடைமைகள் எல்லாம் விட்டு தங்களோட மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு 30 லட்சம் பேர்கள் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போகிற வழியிலே திடீரென்று பார்க்கும்போது முன்பாக ஒரு செங்கடல் அவளுக்கு தடையாக நின்றது. செங்கல் தடையாக நின்றது என்று சொல்லி மோசேயிடம் வாதாடுறாங்க. நாங்கள் எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இப்படி கொண்டு வந்து இந்த வனாந்தை சாகும்படியாக எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அந்த மோசே இடத்துல அவர்கள் பேசுகிற நேரத்தில் திடீரென்று திரும்பி பார்க்குறாங்க. பார்வோனும் அவன் சேனைகளும் யுத்த வீரர்களும் குதிரைகளும் ரத்தங்களும் பிரதான மனிதர்கள் எல்லாரும் புறப்பட்டு கடந்து வருகிறாங்க. ஏன்னு சொன்னால், முதலாவது பார்வோன் அதிக சோதனை நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விட்டான். ஆனால் அவர்கள் கடந்து வந்த பின்னால் எகிப்திய ஜனங்க இஸ்ரவேல் நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நம்மை விட்டு ஓடி போகிறார்கள்னு சொல்லி அவன் இறுதியை மறுபடியுமாய் கடினப்பட்டது. அந்த கடினப்பட்டது நிமித்தமாக திரளான சேனைகள், பார்வோனும் அவன் சேனைகளும் யுத்த வீரர்களும் குதிரைகளும் பராக்கிரமஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமான ஜனங்க புறப்பட்டு ஓடி வருகிற வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் முதலாவது தடையாக நின்றது. பின்னால் திரும்பி பார்க்குறாங்க. சரி, எகிப்துக்கே போய்விடலாம் என்று சொல்லி திரும்பி பார்க்கறதான வேளையிலே பார்வோனும் சேனை புறப்பட்டு கடந்து வருகிறது. அந்த நடு வழியில் அவங்க திகைத்து கலங்கி தவிக்கிறாங்க. ஆனால் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர் அற்புதமாக தான் கொண்டு வந்தார். ஆனால் உடனே மோசையோடு அவங்க வாதாடுறாங்க. மோசையோடு அவங்க வந்து போராடுறாங்க. நீர் எங்கள் எகிப்திலேருந்து ஏன் இப்படி அடிமைதான் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே கர்த்தர் மோசை என்ன செய்கிறான்னு பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி அபயமிடுறான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு, மோசே உன் கையில் ஒரு கோல் இருக்கிறது அல்லவா, அந்த கோலை செங்கடல் மீது நீட்டுன்னு சொன்னார். உடனே மோசே என்ன செய்கிறேன்னு சொல்லும்போது செங்கடல் மீது அந்த கோலை நீட்டுறான். கோலை நீட்டின மாத்திரத்தில் தானே செங்கடல் 2ஆக பிரிந்து அவளுக்கு உலர்ந்த தரைநடையாக மாறினது. பாருங்க, ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. கடல் செங்கடலில் தண்ணி போயிட்டே இருக்குது. அப்போ அங்கேருந்து சேரும் சகதியமாக தானே இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வந்து சொன்ன வார்த்தையின்படி அவங்க கேட்கும்போது செங்கடலில் 2ஆக பெரும் குவியலாக 2 பக்கமாக நிற்கிறது. பாதையை பார்க்கும்போது உலர்ந்த தரைநடையாக காணப்பட்டதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல அவர்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குதிரைகளும் காலாட்படைகளும் ஜனங்கள் சிறுப்பிள்ளை எல்லாரும் அந்த உலர்ந்த தரைநடையிலே அழகாக கடந்து போய் கொண்டிருக்காங்க. கடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து திரும்பி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தாக்கா, அவங்களும் சரி அவர்களை தொடர்ந்து போய் பிடிக்கலாம் என்று அவர்களும் அந்த செங்கடலுக்குள்ளாக இறங்கி கடந்து வருகிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான அதிசயமானவர் என்ற இடத்துல காட்டும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த செங்கடலை கடந்து தாண்டி போய்விட்டாங்க. ஆனால் பார்வோன் சேனைகள் அவங்களெல்லாம் நடுக்கடலில் நிற்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உடனே மோசையே திரும்பவும் கோலை நீட்ட சொல்கிறார். நீட்டும்போது அந்த தண்ணீர்களெல்லாம் ஒன்று கூட செய்கிறது. தண்ணீரெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே அவள் என்ன பண்ணாங்க, அந்த குதிரைகளை வந்து திரும்ப இழுத்து கொண்டு போகலான்னு பார்க்கும்போது அவங்க உருளைகள் எல்லாவற்றையும் கலண்டி போடும்படியாக செய்துட்டாரு. அப்போ இவர்கள் திரும்பி அவங்க அந்த இதிலேருந்து நடந்து வர முடியாதபடிக்கு அந்த கடலிலே நடுக்கடலிலே அத்தனை எகிப்தின் ஜனங்களும் மாண்டு மடிந்து போனார்கள், ஒருவனும் தப்பவில்லைன்னு சொல்லி. அதனால தான் கர்த்தர் சொல்றார், இன்று கண்ட எகிப்தனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லி அழகாக வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கடந்து வரும்போது நமக்கு விரோதமாக பல காரியங்கள் நமக்கு தடையாய் கடந்து வருகிறது. ஆனால் அந்த தடைகளை முறியடிக்கிறவர் நம் கர்த்தராக இருக்கிறபடினாலே அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் திறமையாக நல்ல மோசலை திறக்கிறார். ஆனால் சத்துருவை
மக்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அது வித்தியாசமான சூழ்நிலையில் கடந்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டார். ஆனால் எகிப்தின் ஜனங்களுக்கும் அது காரிருளாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த காரில் அவங்க உள்ளே வர முடியாதபடிக்கு அவங்க கலங்கி கடலிலே மாண்டு மடிந்து போனாங்க. எத்தனை பேரும் மடிந்து போனாங்க. அப்போ முதலாவது கர்த்தர் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக முதல் நமக்கு முன்பாக இருக்கிறதான தடைகளை கர்த்தர் முறியடிக்கிறவராக இருக்கின்றான். அப்போ தடைகள் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் முறியடிக்கும் போது சத்துரு பல விதங்களில் தடைகளை கொண்டு வரான். மனுஷன் பல விதங்களில் நமக்கு தடைகளை கொண்டு வர்றான். பல சூழ்நிலையிலே நமக்கு தடைகள் கடந்து வருகிறது. ஆனால் அந்த தடைகளை முறியடிக்கிறவர் தேவனாகி கர்த்தர். தடைகளை முறியடித்து செங்கடலில் முதலாவது கடந்து செல்கிறாங்க. கடந்து சென்ற பின்னால் கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வருகிறான், ஆசீர்வதிக்கிறான். இரண்டாவது காரியத்தை பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 25வது வசனம் முடிய படிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 25 முடிய. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, முதலாவது அதிசயமாக தடைகளை நீக்கிற தேவனாய் இருந்தான். இரண்டாவது காரியத்தை பார்த்தோம்னா அதிசயமாக கசப்புகளை மாற செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகளே கசப்புகள், வெறுப்புகள், அநேக மனுஷர்கள் நம்ம இது கசப்பு, நாம் அநேகர் மீது கசப்பாக இருக்கிறோம். ஆனால் அந்த கசப்புகள் மாறும்போது மாத்திரம் தானே அதிசயம் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கசப்புகள் மாறுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு அற்புதம் நடந்தது. இந்த தடைகளை நீக்கப்படி இஸ்ரவேல் கடந்து செங்கடலை கடந்து வருகிற போது அந்த தாண்டி வந்த உடனே அவங்களுக்கு 3 நாள் தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் நான் வறண்டு கலங்கி நிற்கிற வேளையில் 3 நாள் கழித்து மாரா என்ற ஒரு இடத்துக்கு கடந்து வருகிறாங்க. அந்த இடத்துல தண்ணீர் இருந்தது. தண்ணீர் குடித்தா மிகவும் கசப்பாய் காணப்பட்டது. அந்த தண்ணீரை குடிக்கும்போது கசப்பாய் இருந்ததுனால உடனே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மோசையோட முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. முறுமுறுக்க ஆரம்பிக்கும் பொழுது இதனால தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடமாக குறுகிய காலத்திலே சிக்கரமாய் காணாந்து கொண்டு போவேன்னு சொல்லி கொண்டு வந்த இந்த இவர்கள் முறுமுறுப்பு, இவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாகத்தான் 40 வருட காலமாக வனாந்தரத்தில் சுற்றி தெரிந்தார்கள் பார்க்கிறோம். இந்த இரண்டாவது காரியத்தை அந்த கசப்பு வந்த உடனே, தண்ணீர் கசப்பாய் மாறின உடனே மோசையோட வாதாடுறாங்க. மோசையோட என்ன சொல்கிறாங்கனாக்கா, மறுபடியும் இந்த வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் இப்படி தவிக்கிறோமே என்று சொல்லும்போது மோசே உடனே கர்த்தரிடத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே இந்த ஜனங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையே, தண்ணீர் கசமாக இருக்கிறதே என்று சொல்லி மோசே கர்த்தரில் கேட்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆலோசனையை அவன் கேட்டு நடக்கலாம். அதனால அவனுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அதிசயங்கள் கடந்து வருகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது மோசே, நீ அந்த தண்ணீர் மேலே என்ன பண்ண அடுத்த ஒரு மரத்தை பக்கத்தில் இருக்கிற மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்தை காட்டி அந்த மரத்தில் அதை வெட்டி அந்த தண்ணிக்குள்ளே போடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மோசி செய்கிறான், அந்த மரத்தை போய் அதை வெட்டி அதை தண்ணீரில் போடுறான். தண்ணீரில் போட்ட மாத்திரம் தானே அந்த கசப்பு என்ன பண்ணிச்சு, மதுரமான தண்ணீராக மாறினது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அவர் இந்த இடத்துல ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிப்போம். மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். பாருங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு குடிக்க தாகம் என்று கேட்கும்போது கசப்பு கலந்த காடியை என்ன பண்ணாங்க அவருக்கு கொடுத்தாங்க. அவர் அதை ருசி பார்க்கிறார்.
அந்த காடியை ருசி பார்த்து விட்டு அது என்ன பண்ணுறாரு, அதை வேண்டாம் என்று விளைக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் கசப்பை ருசி பார்த்தபடினாலே தான் மனிதனுடைய எல்லா கசப்புகளிலிருந்தும் அவர்களிருந்து விடுதலை ஆக்கும்படியாக அவர் கிருபை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பார்க்கும்போது அந்த கசப்பை ருசி பார்க்கிறார் என்று சொல்லி அழகாக வசனம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கசப்பு அந்த தண்ணீர் மரத்தை அந்த தண்ணீரில் போட்ட மாத்திரம் தானே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறிட்டு, அப்போ அந்த மதுரமாக மறந்து ஜங்களெல்லாம் குடித்து திருப்தியாக கடந்து போனாங்க. அப்போ அந்த கசப்பு மரத்தை எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது சிலுவையை குறிக்கிறது. அந்த சிலுவை அவர் சிலுவையில் நிற்கும்போது அந்த சிலுவையின் மரத்தினாலே அந்த இடத்துல அந்த கசப்பான கடை ருசி பார்த்து அதிலிருந்து ஜனங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தா. அப்போ அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த சிலுவை காட்டுற மரத்தை குறித்து பார்க்கும்போது சிலுவை குறிக்கிறது. அந்த சிலுவையை நோக்கி பார்த்த அத்தனை ஜனங்களும் விடுதலை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒரு நாள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக கசப்புகள், வெறுப்புகள், அநேக மாறுபட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து வருகிறது. ஆனால் அவைகள் மத்தியில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும்போது, அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய ரத்தத்தை நோக்கி பார்க்கும்போது நமக்கு தான் எல்லா கசப்பு வெறுப்புகளும் மதுரமாக மாறுகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த மதுரமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களே காணப்படுவேன்னு சொல்லி. ஒவ்வொரு வார்த்தையில் ஒவ்வொரு காலத்தில் பார்க்கும்போது உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனாலும் அந்த இடத்துல அது எல்லாவற்றையும் மாற்றி அந்த அதிசயத்தை காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அதிசயமான தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கின்றார். யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிப்பான். யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றார். 12வது வசனத்தையும் படிப்போம். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று என்றார். இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்ணாங்க, அதிசயம் பார்க்குறாங்க, அற்புதத்தை பார்க்குறாங்க. ஆனால் அவர்களாய் முறுமுறுப்பு கடந்து வருகிறது. இந்த 3வது காரியத்தை பார்க்கும்போது 30 லட்சம் புருஷர்கள் கடந்து வருகிறபோது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்ப்போம். இவங்க மனாந்தரத்தில் கடந்து வருகிறதான நேரத்தில் நாட்களில் அவளுக்கு அப்பம் வேணும், தண்ணீர் வேணும், அவளுக்கு பொசிக்கிறதுக்கு பாகாரம் வேணும், பல காரியம் வேணும். பிள்ளைகள் இருக்காங்க, ஆடு மாடுகள் இருக்கிறது, எல்லாம் இருந்த போதிலும் எல்லாருக்கும் தேவைகள் அநேகமாய் அந்த இடத்துல இருந்தது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, நாங்கள் எண்ணத்தை குடிக்க போகிறோம், எண்ணத்தை சாப்பிட போகிறோம், எண்ணத்தை உடுக்க போகிறோம்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பாருங்கள், அவங்களிடத்தில் முறுமுறுப்பு தான் கடந்து வருகிறது. 2 அதிசயங்களை பார்த்தாங்க, ஆனாலும் 3வது என்ன பண்ணாங்க, முறுமுறுப்பு காட்டுகிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் அதிசயமான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். காலை நேரத்தில் அதிகாலையில் பார்க்கும்போது அந்த இடத்துல மறுபடியும் அந்த வசனத்தை படிப்போம். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், சாயங்காலத்தில் புசிப்பதற்கு உங்களுக்கு இறைச்சியையும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில், விடிய காலத்தில் அவங்களுக்கு திருப்தியாக அடைவதற்கு அப்பத்தையும் அவர் கொடுத்தார் என்று பார்க்கலாம். அந்த அப்பம் எங்கிருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து வந்தது. தூதர்கள் சாப்பிடுகிறதான ஒரு பொருள் அது. ஆனால் அது என்ன பண்ணுறாரு, காலை நேரத்தில் மாலை வேளையில் இறைச்சியை சாப்பிட்டு அந்த இருக்கும்போது காலை நேரத்தில் இந்த நிலம் முழுவதுமாக பனி பெய்திருக்கும். அந்த பனி உருகி போகிற நேரத்தில் அங்கேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு
ஒரு புதியதான ஒரு காரியம், ஒரு வெள்ளை உருட்டையான ஒரு வஸ்து என்ன பண்ணுது, பூமியின் முழுவதுமாக காணப்படுகிறது. அது பார்க்கும்போது இது என்ன என்று பார்க்கும்போது அதுக்கு வந்து எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்க மன்னா என்று பெயரிட்டாங்க. அது தேனிட்ட பணியாரம் போல அது இருந்தது. அது புசிப்பதற்கு ருசியாக இருந்தது. அதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையானது, எத்தனை குடும்பம், எத்தனை பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு தேவையான பொருட்களை என்ன பண்ண சேகரித்து கொள்ள வேண்டும். அதிகமாக சேர்த்தவங்க என்ன ஆகுது, கொஞ்சமாக இருந்தில்லை, கொஞ்சமாக சேர்ந்தவங்க அதிகமாக இருந்தில்லை. அது அளவுன்படியாக ஒரு நாள் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதிகமாக சேர்த்து மாலைக்கு சேர்த்து வைக்கலாம் என்று சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் மோசே திட்டவட்டமாக கர்த்தரும் கட்டளை கொடுக்குற மோசையும் சொல்லிக்கலாம், ஜனங்கள் வந்து கீழ்ப்படியாமல் அதிகமாக சேர்த்து மறுநாளுக்கு வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுங்க, பூச்சி பிடித்து நாட்டம் எடுத்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே அந்த வஸ்து என்ன பண்ணுது, 6 நாள் உங்களுக்கு திருப்தியாக சாப்பிட்றாங்க. ஆனால் 7ஆம் ஓய்வு நாளில் கடந்து வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, 2 நாளைக்கு வேண்டியதான அந்த உருட்டியான அந்த அப்பத்தை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, அந்த வஸ்துவை சேர்க்க வேண்டும் சொல்லி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஓய்வு நாளுக்கு வேண்டியதான 2 காரியங்களை வந்து 2 நாளுக்கு தேவையான காரியத்தை வந்து அவளுக்கு செய்கிறாங்க, சேகரித்து வைக்கிறாங்க. அந்த நாட்டில் பார்க்கும்போது ஒரு சேதமும் காணப்படாதபடிக்கு அவளுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. பாருங்க, இறைச்சியை பார்க்கும்போது இந்த வசனத்தை பார்த்தா அநேக காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த நாங்கள் இது எவ்வளோ நாள் நாங்கள் இந்த சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பின்னால் ஒரு வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் இறைச்சி கொடுக்க முடியுமா, கர்த்தர்களுக்கு அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமான்னு சொல்லி வாதாடும்போது உடனே கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. கிண்ண நாள் இந்த யாத்திரை பின்னால் ஒரு வசனத்தில் பார்க்கும்போது ஒரு பக்கம், இந்த பக்கம் 1 நாள் தூரம், இந்த பக்கம் 1 நாள் தூரம், 2 முழம் அடி உயரமாக காடைகள் எங்கன்னா சமுத்திரத்திலேருந்து கொண்டு வந்து போட்டது என்று சொல்லப்படுகிறது. சமுத்திரத்திலிருந்து காடைகள் அடித்து கொண்டு நிறையா நிரப்பினது. ஜனங்கள் எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அதிசயமான தேவனாக இருக்கிறார். நினைப்பு பார்க்கும்போது சமுத்திரத்திலிருந்து காடைகள் வந்தது என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், சமுத்திரத்தில் மீனும் மற்ற செயல் உள்ள பொருட்கள் தான் காணப்படும். ஆனால் அங்கிருந்து என்ன வந்து காடைகள் வந்து ஜனங்களை திருப்திப்படுத்துது. இந்த ஜனங்கள் பாருங்கள், அது திருப்தியாக சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. தண்ணிக்கு என்ன பண்ணுவோன்னு சொன்னாங்க, கண்மலையை பிளந்து அங்கேருந்து தண்ணீர் குடிக்க கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்க பாருங்கள், அவங்களோட வஸ்திரம் பழையதாகவும் இல்லை, அவங்க கால்கள் வீங்கவும் இல்லை, அவங்க வேறு பாதரட்சிகள் அணியவும் இல்லை, அவளுக்கு எந்த மருத்துவ செலவு எந்த காரியம் எதுவுமே இல்லாதபடிக்கு அதிசயமாய் கர்த்தர் என்ன பண்ணார், அவங்கள இந்த 40 வருட காலமாக வழிநடத்தி வந்தார் என்று பார்க்கிறார். இப்படிதான் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியம் பார்க்கும்போது அதிசயம் 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 என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் பார்க்கும்போது பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, இங்கே இடத்துல சொல்கிறாரு, என் தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவில் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறான், நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சியந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்முடைய குறைவில் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற நாட்களில் பார்க்கும்போது அவங்க முறுமுறுப்பின் கீழ்ப்படியான நிமித்தமாக தான் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. ஆனால் ஒவ்வொரு காரிலுமே அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்புறமா அதிசயமாக கர்த்தர் அவங்கள வழிநடத்தி வந்தார் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்த்தோன்னாக்கா, எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலும் கூட எங்களை ஊழியத்தை கடந்து வருவதற்கு முன்பதாக ஊழியத்தில் நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் எங்களை ஊழியத்துக்கு இன்று கொண்டு வந்ததான இந்த நாட்களில் என் தேவனாய் கர்த்தர் உண்மையாகவே எங்களை அதிசயங்களை காண பண்ணினார் என்று பார்த்தோம். பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தாங்க, தேவைகள் அநேகம் இருந்தது, விசுவாச ஊழியத்தில் இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் எங்களை அதிசயமாக தான் வழிநடத்தி வந்தார். இன்றைக்கு வரைக்கும், இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளும் எங்களை பட்டினியாகவும் பசியாகவும் பஞ்சத்தினாலும் எந்த குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை அதிசயமாக வழிநடத்தினார். ஏனென்றால் காலை நேரத்துலேருந்து கண்ணீரோடு பாரத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் ஜெபத்தில் அநேக நேரத்தை
செலவிடுவோம். அந்த ஜெபம் கர்த்தரை நோக்கி எந்த தேவைகள் எந்த காயமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சொன்ன அந்த வசனப்படியாக அந்த சிலுவை மரத்தை நோக்கி அந்த ஜனங்கள் பார்க்கும்போது கசப்பெல்லாம் மதுரமானது போல் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் தாமே அதிசயமாக ஒவ்வொரு நிமிஷம் இத்தனை வருட காலமும் உழையத்தின் பயில போதுமானவருமாக இருந்தால் அதிசயங்களை காண பண்ணினார். சுகஞ்சின் பலன் தந்தார். சூழ்நிலை எல்லாம் மாறுபட்ட போதிலும் கர்த்தர் அதிசயமாக மாறாதவராக இருந்து எங்களை வழிநடத்தி வந்தார். அதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, எத்தனையோ குறைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் போதுமானவருமாக இருந்து எங்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த நாயகி கர்த்தர் எங்களை மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவர் நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் சிலுவை நோக்கி பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அத்தனை பேருக்கும் அவர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போதும் எங்களுக்கு மாத்திரமே உங்களுக்கும் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிற அப்படின்னாலே அந்த அதிசயமான தேவனே இந்த 2026 வருடத்திலே காண செய்த கர்த்தர் தாமே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களில் நிச்சயமாக இந்த வருடத்திலே நமக்கு அதிசயங்களை செய்வார். அந்த அதிசயங்களை பார்க்கத்தக்கதாக நம்மை நாமே தாழ்த்தி வெறுமையாக்கி எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவருடைய கரங்களை கொடுக்கும்போது மாத்திரம் தானே அந்த அதிசயத்தை பார்க்க முடியும். அதுக்காக நாம் நன்றி ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வாசத்துக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்கு இந்த நல்ல வசனத்துக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்கள் போய் சில மனிதனெல்லாம் மனமாற மனுபுத்தனும் அல்ல ராஜா, சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கீங்கப்பா. அதிசயங்களை காணப்படுன்னு சொல்லி எத்தனையோ காலங்கள் எத்தனையோ வருடங்களை காத்திருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தில்ப்பா நாங்கள் அந்த அதிசயத்தை பார்க்க போகிறோம்ப்பா, அந்த அற்புதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்ப்பா. நீங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் மகிமையாக நமக்கு நன்றி செலுத்த போகிறோம்ப்பா. அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும்ப்பா இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அற்புதம் செய்யுங்க, அதிசயத்தை காட்டுங்கப்பா. நன்மை விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் எல்லா பிள்ளைகளுக்கும் அதிசயத்தை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நன்மைக்காய் நன்றி செலுத்தி நீ அந்த சுகஞ்சின் பலனுக்காய் நன்றி செலுத்தியப்பா. இந்த வருடத்தை நாங்கள் முடிக்கப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.